ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து கஞ்சி. இது வாரத்தில் 2 நாள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு அது சரி பண்ணி கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற அந்த இடுப்பு வலியும் இது சரி பண்ணி கொடுக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டம்ளருக்கு கருப்புளுந்துக்கு 1/2 டம்ளர் சிறுதானியம், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துட்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா அது நல்லா வாசனை வரும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் நிறையா அழுக்கு வரும். கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு கிளறிட்டு டம்ப் பண்ணி வச்சுடுங்க. 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுவே நல்லா குழஞ்சி வந்துடும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் திருவி போட்டு கொடுங்க. சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வயசான காலத்தில் நம்மளுக்கு எலும்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்களும் இது ட்ரை